ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்கார்ட்ஸில் வந்து ஒரு சூப்பர் செட்டப் ஒன்று இப்போ இருக்குது. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் செட்டப். எஸ்கார்ட்டோட டெய்லி சார்ட்டில் இருக்கோம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு எஸ்கார்ட்டோட டெய்லி சார்ட்டில் ஒரு சேனல் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் சேனல் பிரேக் அவுட் ஆன கேண்டில். பிரேக் அவுட் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வால்யூம் கேண்டிலும் கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் அஷ்யூம்ட் டு பி ஏ குட் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இப்படி சேனல் இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்பியும் சேனலோட டாப்புக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் சேனல் டாப்பு. சேனல் டாப்போட ஃப்ரண்ட் ரன் ஆர்டர் பண்ணிங்கன்னா you can extend this target to here. Okay, so நீங்கள் இவ்வளோ டெய்லி சார்ட்டில் நம்ம பார்க்குறதுனால இவ்வளோ தூரத்துக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கோ ஆன் டு 4 hour சார்ட். ஓகே, ஸோ 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டைம் நான் டெய்லி போய்க்கிறேன். டெய்லி சார்ட்டு போயிட்டு இந்த ஹைஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த விக்குக்கும் இந்த ஹைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் 4 hour சார்ட்டு போயிட்டீங்கன்னா யூ கேன் see a trend line here. Okay, you can see another trend line here. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு 4 hour சார்ட்டில். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஹாவ் எ ஃபிபனாச்சி ஃபார் திஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து இன்னும் முடியலை. இது இன்னும் முடியலை. சப்போஸ் இது வந்து ஃபிபனாச்சி நீங்கள் போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் தட் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ரைட் இன் தட் zone. ஓகே, ஸோ இந்த லெவலுக்காக நீங்கள் பார்க்கலாம். இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அங்கே தான் உங்களுக்கு 0.618 இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் ஆப்வியஸ் குட் லெவல் டு வாட்ச் அவுட். என்ன பண்ணலான்னா இந்த லெவல் வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆனதுக்கப்புறம் 1 hourல போயிட்டு ஒரு ஹையர் க்ளோஸ் கேண்டில் ஒரு என்ட்ரி கேண்டில் கிடச்சுன்னா யூ கேன் ட்ரேட் திஸ் டு ஹியர். ஓகே, ஸோ மீ பர்சனலி வெயிட்டிங் ஃபார் திஸ் புல் பேக். நீங்கள் வந்து அவசரப்பட்டு இப்போ என்ட்ராகாதீங்க. வெயிட் ஃபார் எ புல் பேக் அண்ட் யூ கேன் கெட் இட் நியர் த ட்ரெண்ட் லைன் அண்ட் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட். ஈவன் நீங்கள் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா கூட ஃபார் எக்ஸாம்பிள் 0.618 ரீட்ரேஸ்மெண்ட்டில் யூ ஆர் கெட்டிங் மீன்ஸ் 0.786 கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட யூ ஆர் கெட்டிங் மோர் தேன் 1:2 ரிஸ்க் ரிவார்ட். ஓகே, 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இஸ் வெரி குட் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து இன் அண்ட் அவுட் வந்துடலாம் rather than waiting for the extended target here up to the channel top. Okay, so front run பண்ணுறவங்க ஐ மீன் ஃபுல்லாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கோ அப் டு ஹியர் which you are getting 6.98 risk reward, but in that case we may get retracement here and there. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதுவாக இருக்கணும். ஸோ மீ பர்சனலி இந்த ஹையை கேட்ச் பண்ணனால ஐ எம் கெட்டிங் மோர் தென் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் விச் இஸ் குவைட் குட். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா பாதி பொசிஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி வந்து யூ கேன் ட்ரையல் அப் டு த ப்ரீவியஸ் ஹை. வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேவ் a look on into it. Thank you guys. See you in the next video.